சிந்தனையில சின்னதா அகத்தவம் புறத்தவம். இத நம்ம இது 2 தவம் வேற எதை சொல்றீங்க நினைச்சுக்காதீங்க. அகத்தவம் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம உயிரை கவனிக்கிறோம், மனதோட ஒன்றிய நிலையில புரியம், அதுக்கப்புறம் புரியாதீதம் போகும். இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்நோக்கி நமக்கு அகத்தவங்களாக நமக்கு முழுசா நிறைய விதத்துல நம்மளோட வேதாத்திரி மகர்ஷி அமைச்சு கொடுத்திருக்காங்க. எல்லா வித தவமும் எல்லாம் எப்படி தொடங்குச்சு நமக்கு? ஆக்கினை, சாந்தி, திரும்ப துரியம், பஞ்சேந்திரியம், பஞ்சபூத நமக்கரண தவம், அப்புறம் 9 மைய தவம், நித்யானந்த தவம், இறைநிலை தவம், துரியாதீதம். இது அத்தனையும் நமக்கு படிப்படியா எதற்கு இத்தனை வகை தவங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகத்தவத்திலும் புறத்திலும் நமக்கு அந்த தவங்கள் சிறப்பா இருக்கணும்னு. சரி, அகத்தை பத்தி ஓரளவு எல்லாம் தவம் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கெல்லாம் கொஞ்சம் தெரியும். தவம் பண்ணா எப்படி இருக்கு, நம்ம உடல் மனம் எவ்வளவு அமைதி பெறுது. அதுதான் டேஞ்சரா ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, புறத்தே உங்களோடது தவம், நீங்கள் செய்யும் தவத்தின் ஆற்றல் நீங்கள் நிகழ்த்தும் புறச் செயல்களில் பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பங்கள் இவை அனைத்திலும் உடல் உழைப்பு, உணவு உழைப்பு, உறக்கம், எண்ணம் எல்லாத்திலையும் 6 குணங்களில் சீரமைப்பிலும் உங்களது புறத்தோற்றத்தில் புறத்தே நீங்கள் நிகழ்த்தும் நிகழ்வுகளிலும் எவ்வளவு தூரம் நீங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறத வச்சுதான் அகத்தவம் நிகழும் அப்படின்ட்டாங்க. கொஞ்சம் டக்குன்னு பயம் வருது இல்லையா? ஐயோ இதெல்லாம் வராக்கா இப்படியெல்லாம். சோ நீங்க புறத்தே ஒரு செயலிலும் புறத்தில் நீங்க அகத்துல நல்ல தவம் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களால எல்லாத்தையும் ஒன்னா பார்க்க முடியும். எல்லாத்துலயும் ஒரு அளவு முறை வந்திருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் நீங்க ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு சோசியல் இதுல ரொம்ப அழகா இருந்துட்டு இருப்பீங்க. இதுல எங்கேயாவது நீங்க ஸ்லைட்டா அப்படி மாறினீங்கனால நீங்க நல்லா தவம் பண்ணலன்னு ஒரே அடி அடிச்சுட்டாங்க. அடடா இப்ப நான் நல்லா தவம் பண்றேன்னா இல்லையா? வேற பெரிய குழப்பமா இருக்கு இல்லையா? இது பாத்தீங்கன்னா புறத்தே நிகழக்கூடிய அனைத்தும், ஏன்னா இந்த ஒரு காரணங்களுக்காக மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, கத்தே நமக்கு இதை நிகழ தொடங்கிடுச்சுன்னா, உண்மையா நிகழ்ந்துச்சுன்னா இதெல்லாம் ஈஸியா முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. ஆனா இப்ப நமக்கெல்லாம் டவுட் வந்துருச்சு. அச்சோ நம்ம வீட்டுல கத்துறோமே, இல்ல சத்தம் போடுறோமே, கொஞ்சம் கொச்சுக்கிறோமே, கொஞ்சம் எல்லாத்துலயும் கொஞ்சம் அந்த சுயநலம் தலையை தூக்குதே அப்படின்னு நம்ம எல்லாத்துலயும் டக்குன்னு ஒரு ஒரு நாள கேட்டோடனே எனக்கு சட்டுன்னு அதுதான் தோணுச்சு. அப்ப நம்ம சரி பண்ணலையா, இன்னும் வரலையான்ற பயமும் வருது. ஆனா அந்த பய உணர்வு ஒரு விதத்துல என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தப்பு பண்றது இனிமே தப்பு பண்ணாம பாத்துப்போம். ஓ இப்ப இதெல்லாம் என்கிட்ட இருக்குங்கிறதுனால எனக்கு பயம் வந்துச்சு. சோ சரியா நான் எதுவும் இது பண்ணல. என்னன்னு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பொருள் துறையில் அது என்ன சொல்றது, எல்லாத்துலயும் அந்த ஆசை இன்னும் கொஞ்சமும் குறையாம இருக்கு. இன்னும் 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 அதாவது நம்ம குரு மட்டும்தான் எல்லாத்திலோடைய அளவு முறையை தான் காத்துக்க சொல்லிட்டாரு. நம்மள மொத்தமா சுத்தமா தொடச்சு போட்டுட்டு நீ எல்லாத்தையும் காவிய கட்டிக்கிட்டு என்ன சொல்றது கமெண்ட் எல்லாம் ஏந்திக்கிட்டு வெளியே வாங்கலாம் ஒண்ணும் சொல்லல. நீ குடும்பத்துக்குள்ளேயே இரு, குடும்பத்துக்குள்ள எல்லாத்தையும் செய்ய, எல்லாத்தோட இரு. ஏன்னா இந்த கர்மா உனக்கு வினைப்பதிவு ஒரு தேகம் கொடுத்திருக்குன்னா இதெல்லாம் அனுபவிச்சு முடிச்சு நீ கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி வந்தாதான். இது வரைக்கும் இந்த தவம் எல்லாம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு வேணா பேராசையா இருந்திருக்கலாம், தப்பு இல்ல. அப்ப ஏன்னா உனக்கு தவம் தெரியாது. இந்த தவம் எல்லாம் கத்துக்கிட்டு இந்த இடத்துக்கு நீ ஒரு இடத்துக்கு நல்லா கரெக்டா வந்திருக்கேன்னு தெரியும் போது பேராசைப்படவே கூடாது. என்ன எனக்கு இது போதும், இன்னும் எத்தனை வருஷம் வாழ போறேன், இது எதுக்கு மேல. ஆனா யாருக்கும் இது வரலையே, என்ன நினைக்கிறோம், இதுனா அது கிடைச்சு நல்லா தானே இருக்கு, கிடைக்குது அதனால நாங்க வாங்குறோம், கொடுக்குறாங்க அப்படிங்கறதுதான் நம்ம நினைக்கிறோம். பட் அது அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மள இன்னும் அந்த பொருள் துறையில இருந்து விடுபடவே விடாம பாத்துக்குது. இந்த மாதிரி சின்ன ஒரு இது வேணாம்னா வேணாம்தாப்பா, அது வேணாம் இல்ல என்கிட்ட நிறைய பேர் வேண்டாம், எனக்கு இதுல இல்ல வேண்டாம் அப்படிங்கறதுல எல்லாத்துலயும் அளவு முறை வேணுங்கிறாங்க. எல்லா விஷயத்திலயுமே உங்களுக்கு நீடு இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது கூட நீங்க வச்சுக்கணுமே தவிர, இல்லாத பட்சத்துல நோ, அது வேற யாருக்காவது உபயோகமா போட்டு போயிட்டு எடுத்துட்டு போங்க. அதனால இப்ப இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்னை சுத்தி யாருனாலுமே எல்லாருமே யார் வீட்டு ஃபங்க்ஷன்னாலும் அடுத்த கால் எனக்கு தான் வரும். ஏன்னா எப்படியும் மிச்சம் மீதி ஆயிடும்.
ஆனா உடனே ரம்யமா நிறைய சாப்பாடு மிஞ்சிச்சு, என்ன பண்ணலாம் வாங்க சொல்லிட்டு ஒரு 4-5 இதெல்லாம் வச்சுட்டு இருக்கேன். கருணை இல்லம், மம்மி டேடி, முதியோர் இல்லங்கள் இதெல்லாம் வச்சிருக்கோம். அங்கேக்கு யாரும் அவங்க இந்த தடவை இப்ப நேத்திக்கு 1ஆம் தேதிக்கு 31ஆம் தேதி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இடத்துல நடந்துச்சு. எல்லாரோட ஃபுட்டும் நிறைய வந்துருச்சு. அவங்களுமா என்னமா பண்றது 9:30க்கு சொல்றாங்க. 9:30க்கு அது அந்த கருணை இல்லம்னு சொல்றது வந்து மன வளர்ச்சி குன்றிய பசங்களை அவங்களெல்லாம் ஒரு 8 o'clock எல்லாம் சாப்பாடு கொடுத்து 9 o'clock பிளாட் பண்ணிடுவாங்க. சோ அவங்களுக்கு இப்ப நம்ம வாங்கி உள்ள வச்சு சூடு பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான அளவுக்கு ஃப்ரிட்ஜும் கிடையாது. சோ என்ன பண்றது, அம்மா வேண்டாம்மா அது நாளைக்கு கழிச்சாலும் கெட்டு போயிரும்மா வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. எனக்கு மனசு அடிச்சுக்குது. சச்சோ இவ்வளவு சாப்பாடு இங்கெல்லாம் கொண்டு போய் கொட்டிடுவாங்களேங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல. சட்டுன்னு 3 இடத்துல பில்டிங் கட்டிட்டு இருக்கிறத நம்ம போறோம், வாக்கிங்க்கு எல்லாம் போறோம் தெரியுது இல்லையா. உடனே கால் பண்ணி சொன்ன, தம்பி ஒண்ணும் கிடையாது, என் தெருக்கே வா, வந்துட்டு லெஃப்ட் எடுத்த உடனே ஒரு நிறைய குடிச்ச போட்டு வச்சிருக்காங்க பாரு. அங்க எல்லாம் நார்த் இந்தியன் பசங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க ஒரு பெரிய பில்டிங் நடக்குது. இந்த பெரிய பில்டிங்ல எப்படியும் ஒரு 15-25 பேருக்கு மேல இருக்காங்க. அது எவ்வளவு இருக்கு கொண்டு போய் அங்க கொடுங்க. அதுக்கும் மீறி இருக்குன்னா கொண்டு போய் ஒரு இன்னொரு இடம் பக்கத்துல டர்ன் பண்ற இடத்துல இன்னொரு பில்டிங், பெரிய பெரிய பில்டிங் கட்டிட்டு இருக்கான், அங்க கொண்டு போய் கொடுத்துரு. யாரையும் தயவு செஞ்சு சாத்த மட்டும் வேஸ்ட் பண்ணிட, காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். இல்லாம இருக்கிற அவங்களுக்கு எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். சோ நம்ம வந்து ஏதோ ஒன்னையும் வந்து ஒரு அளவுக்கு மீறி எல்லாத்தையுமே, அதாவது கம்மியாயிடக்கூடாதுன்றதுக்கு தான் நம்ம பாவம் வாங்கிடுறோம். யாருக்காவது 2 பேருக்கு சாப்பாடு இல்லைன்னா அது ரொம்ப வருத்தம். ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம், ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி முடிச்சுட்டு அதுல சாப்பாடு குறையா இருந்ததுன்னா அது ரொம்ப வலிக்கும். நம்மளுக்காக அங்கே இருந்து வந்துட்டு ஆயிரு பட்டினியோட அந்த ஆத்மா போகும்போது அது ரொம்ப, அது என்ன சொல்றது, வாழ்த்துறதுக்கு தான் வந்திருக்காங்க. வாழ்த்துவாங்களா அங்க பட்னியா அவங்க திருப்பி போகும்போது, ஐயோ நீ போய் போய் சமைச்சு சாப்பிடணுமா, ஹோட்டல்ல போய் வாங்கணுமா, என்னடா இது அப்படின்னு நினைக்கிறாங்களே, அது ஆகக்கூடாது. அதே சமயம் சாப்பாடு மிஞ்சக்கூடாது. அப்படி நம்ம அவ்வளவு கரெக்டா எல்லாம் பார்த்து பண்ண முடியாது. சோ அப்படி மிச்சம் மீதி இருந்ததுன்னா தயவு செஞ்சு, நான் இங்க எந்த ஃபங்க்ஷன் நடந்ததுனாலும் அவங்க ஃபுட் இன்சார்ஜா பார்த்தவங்களே முதல்ல பார்த்து அவங்கள நல்லா ஐஸ் வச்சிருந்தாங்க. இவ்வளோ வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லடா கண்ணா, நான் ஒரு அட்ரஸ் தரேன், அந்த அங்கிளையும் கூட அனுப்புறேன், கொஞ்சம் அங்க கொண்டு போய் கொடுத்துட்டு போயிடுறேன், உங்க பாத்திரத்திலேயே கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அதுல போட்டுட்டு உடனே கொடுத்துருவாங்கடா கண்ணு, கொண்டு போறியா, இவ்வளவு பாயசம், இதெல்லாம் எவ்வளவு டேஸ்ட், இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்குமா, கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துறேன்னா அவன் அப்படியே ஐயோ இந்த அம்மா வேற கஷ்டம் இருக்கும். ஆனா மனசுல வந்து இதெல்லாம் உனக்கும் தானே புண்ணியம் அப்படி இப்படின்னு கொண்டு நல்லாவே பேசுனேன். பேசுறதுக்கு நமக்கு சொல்லி தரணுமா சொல்லி அவங்கள கொடுத்து அது ஒரு 30 பேருக்கு மேல அந்த சாப்பாடு இருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்கு அதை வேஸ்ட் பண்றதுக்கு நம்ம ஏரியாலே இத்தனை பேர் இத்தனை இதுல எல்லாம் இருக்கும்போது அது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வச்சிரும். சோ உங்க இல்லங்கள்லயோ உங்களோட எந்த ஒரு இதுலயும் உன்னையும் வேஸ்ட் பண்றதுக்கு நமக்கு அனுமதியே கிடையாது. ஒரு பருக்க சாதத்தை வேஸ்ட் பண்றதுன்னா நீ ஒரு விவசாயிய கஷ்டப்படுத்திட்ட. உன் பணம் தான், பணம் உன்னோடது. ஆனா அந்த விவசாயம் நீ நினைச்சா நடக்க போறதில்ல, நீ போய் அதை செய்யவும் முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த ஒரு விவசாயி, ஏன்னா இன்னைக்கு விவசாயிகள் பட்டுட்டு இருக்க கஷ்டம் அத்தனையும் இன்னைக்கு சமுதாய என்ன சொல்றது ஒரு பதிவுகளும் அது இருக்கு. நம்ம சொல்றோம் நான் எல்லாருக்கும் நல்லதானங்க பண்றேன், நான் எல்லாமே நல்லதுதானே இருக்கேன், எனக்கு என்ன, நான் யாரையும் கஷ்டப்படுத்தலன்னா. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த சமுதாயத்துல நம்ம இருக்கிறோம். ஒரு விவசாயிகளுக்கோ, ஒரு துப்புரவு தொழிலாளர்களுக்கோ, ஒரு சர்வீஸ்ல இருக்க வேலையாட்கள்களுக்கோ, போலீஸ் துறையிலயோ ராணுவத்திலயோ எங்கேயோ அவங்க எங்கேயாவது கொஞ்சம் பட்டா அதெல்லாம் சமுதாய இதுதான் அதெல்லாம். சோ அந்த ஒரு இது வந்து நம்ம எல்லாரையுமே பாதிக்கும். இந்த சமுதாயத்துல இருக்கிற அந்த பதிவுகள், அந்த கஷ்டங்கள் அத்தனையும் இது எல்லாருக்குமே பிரித்து கொடுக்கப்படும். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அதை நம்ம அனுபவிக்கணும். அது வேற வழியே கிடையாது. சோ இது எல்லாம் இப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம வரைக்குமாவது ஓரளவு நல்லா கரெக்டா இல்லைன்னா அது மிகப்பெரிய தப்பு. சோ புறத்தவம் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு இன்னில இருந்து நீங்கள் கரெக்டா பார்க்கணும். நீங்க அகத்தவத்தில் சிறந்து விளங்குகிறீர்கள். அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க. உங்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்துட்டே இருக்கு. நிறைய பேருக்கு நல்லது செஞ்சு நீங்களும் தூய்மையாயி அமைதியாயி எல்லாம் ஆகி வரும் பட்சத்துல நீங்க இந்த புறத்துல இருந்தாலும் விடுதலை பெற்றுட்டே வரீங்களா. விடுதலைன்னா அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போட்டு போறது அல்ல. அதை திருப்பி திருப்பி சொல்லிடுறேன். ஏன்னா இந்த அம்மா இப்ப பார்த்தாலும் இதை வேற சொல்லிடுறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அல்ல, எங்கேயும் பட்டும் படாமலும் பற்றற்ற நிலையில் அதே சமயம் எனது கடமைகள் கரெக்டா சரிவர செய்யணும். என் கடமைகள்ல அதெல்லாம் விடுதலை பெற்றுட்டு நான் பற்றற்று இருக்கன்றது தப்பு. அதுவும் இருக்கக்கூடாது. பற்றற்று இருக்கிறதுன்னா என் கடமைகள் நான் சரியா செஞ்சுட்டேன். அதுல இருந்து யாரோ சொன்ன மாதிரி ரொம்ப நான் ஒட்டிக்கவும் இல்லை.
அப்படின்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து பழகிக்கிட்டோம்னா, சோ இப்படி எல்லாம் வரும்போது நீங்க ஓவரா இன்னைக்கு வந்து என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற இதுல இப்ப நேத்துக்கு புத்தடிச்சாங்க பார்க்கணும் ஒவ்வொன்றும் ஃபுல்லா தண்ணி பார்ட்டி ஃபுல்லா கேட்டா நம்ம ஒரு நாள் 31ஆம் தேதி மட்டும் தான் நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு போய் போலீஸ்காரங்கிட்ட நிறைய பேர் அடிபட்டுட்டு வருவான். அது ஒரு விஷயம். எத்தனை ஆக்சிடென்ட் நேத்துக்கு ஒரு நாள் எடுத்துட்டு எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தா என்ன ஆகும்? சோ இதெல்லாம் என்ன தேவை? அது ஏதாவது தேவையா இதுல? எல்லாமே சங்கடப்படுத்துறது, சமுதாயத்தின் சீர்கேடுகள் இல்லையா? இதெல்லாம் என்ஜாய் பண்ணு. மகிழ்ச்சி, ஆனந்தம், பேரானந்தம், இந்த மூணுக்கும் நமக்கெல்லாம் வித்தியாசம் தெரியும். மகிழ்ச்சி அது நிரந்தரமற்றது. இன்னைக்கு இப்பத்துக்கு இந்த நிமிஷம் அது மகிழ்ச்சி, அடுத்த நிமிஷம் அது மகிழ்ச்சி அல்ல. அதுக்கு அடுத்து வேற ஒண்ணு தேட போயிடும். அதனால அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட என்ன சொல்றது, ஜீவகாந்தத்தை விரயம் தான் பண்ணுது. ஆனந்தம், நீ இயற்கையோடு ஒன்றிய எந்த செயல்கள் செய்தாலும் அது உனக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் ஆனந்தம் அந்த இடத்துல கொடுக்கும் போது அதெல்லாம் உனக்கு வந்து இன்னும் வந்து உன்னை வந்து என்ன சொல்றது ப்ரொடக்ட் பண்ணி ஒரு ஹாப்பினஸ் அது கிடைக்கிறது அது வேற. சோ இன்னைக்கு எல்லாரும் வந்து அந்த எல்லா விஷயத்தின்கள்லயும் போய் ஒரு சிக்கிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் ஒரு லாஸ்ட் வீக் எல்லாம் இப்ப இந்த 1 வீக்கா நான் ஒரு குழந்தைக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்துட்டு தீட்சை கொடுத்துட்டு இருக்கேன். கண்டினியூவா ஆக்கினை கொடுத்துருக்கேன், இப்ப சாந்தி கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த குழந்தை வேற கஷ்டம் படிச்சுக்கிட்டு இருக்கு. சொல்லக்கூடாது, என்கிட்ட வந்து ஒரு இடத்துல பத்தி பேசக்கூடாது. ஆனாலும் எனக்கு மனதளவுல அது ரொம்ப பாதிப்பு கொடுத்த ஒரு விஷயம். அந்த குழந்தை +2 படிக்கிற குழந்தை சரியான பிரில்லியன்ட். சொன்ன நிமிஷத்துல கற்பூர மாதிரி பிடிச்சுக்கிச்சு. அதுவா என்ன பண்ணிருக்கு, போய் அனுமந்தன் ஏதோ ஒரு இந்த சுவாமி பக்தி மார்க்கத்துக்குள்ளதான் போயிருக்கு. போயிட்டு ஏதோ படிச்சுட்டு என்ன பண்ணிருக்கு, இது தானாவே இந்த சக்ராஸ் ஆக்டிவேஷன்ஸ இத ட்ரை பண்ணிருக்கு. ட்ரை பண்ண அந்த குழந்தை வந்து என்ன ஆயிடுச்சு, சுவாதிஷ்டான மணிப்பூரகத்துல சிக்கிடுச்சு. அது கொஞ்சம் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறதுனால அது டக்கு டக்குன்னு ஏதோ அது இப்பதான் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்களே. அதுல என்ன பண்ண இப்படி வருது, இப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டு கேட்டு இந்த உள்ள என்ன பண்ணிருக்கு, அப்படியே உள்ள போயிருக்கு. போயிட்டு சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அந்த குழந்தைக்கு பயங்கரமா நம்மள எதுக்காக நமது குரு மூலாதாரத்துல இருந்து நேரா ஆக்கினையில கொண்டு போய் வச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பைபாஸ் பண்ணி இந்த 4 சக்கரத்துக்குள்ள நீங்க கொஞ்சம் ஏதாவது மாட்டிட்டீங்கன்னா, அதுலயும் மணிப்பூரகத்திலையும் சுவாதிஷ்டானத்திலையும் மாட்டிக்கிட்டீங்கன்னா, சொன்ன இல்லையா சித்து வேலைப்பாடுகள், அந்த சித்தர்கள் அல்ல அந்த சித்து வேலைப்பாடுகள் செய்யக்கூடிய அந்த ஒரு இதுக்கு வரும்போது நம்மளோட மயக்கத்துல அங்க நின்றுருவோம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் பைபாஸ் பண்ணி ஆக்கினை வச்சு கொண்டு போய் எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட அந்த கடைசி 3வது அகத்தாய்வுல தான் 9 வயது அவத்தையே கொடுக்குறாரு. அப்பதான் அந்த 4 சக்கராஸா ஓபன் பண்றாரு. இந்த பிள்ளை எதுவுமே பண்ணாம டக்குன்னு இப்படி போய் பயங்கரமா அதுக்கு என்ன சொல்றது, ஒரு குழந்தைய பத்தி நான் சொல்லக்கூடாது. இருந்தாலும் ஒரு சில நிறைய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு ஆகி அது பாட்டுக்கு டிவிலையும் என்ன சொல்றது போன்லயும் அதுலயும் இதுலயும் பார்த்து அது கண்ட்ரோல் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தை காதுக்குள்ள வந்து ஏதோ ஒலிச்சுக்கிட்டே இருக்குங்குது. என்ன உன்னோட சோல் வந்து இங்கதான் இருக்கு, உன்னை சுத்திதான் உன்னோட என்ன சொல்லுவாங்க, உனக்கு நிகரான ஒரு சோல், உன்னோட இதுக்கு வந்து அந்த சோல்மேட், சாரி சோல்மேட், உன்னோட சோல்மேட் இங்கதான் இருக்கு, சோல்மேட் இங்கதான் இருக்குன்னு சொன்னோன்னே அந்த குழந்தை மனநலவுல அந்த சோல்மேட்டை தேடுற வேலையே பண்ணிக்கிட்டு இருக்கு. சுத்தி 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 கேக்குது. அப்படி சரி இதை மீறியும் இந்த மாதிரி செக்ஸ் ஃபீலிங்ஸும் இதுவும் எல்லாம் அதிகமா வர 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 அந்த குழந்தைக்கு ஒரு மாதிரி பயம் வந்து உடல் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகி தூக்கம் சரியா இல்லாம சரியான இதுல இல்லாம எல்லா பக்கமும் ஆயிட்டு அடுத்து அதுக்கு ட்ரை பண்ணிருக்கேன். என்ன பண்ணிருக்கு, போய் இது வந்து இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்பா இருக்கேன் நானு அப்படின்னவனே மூலாதார சக்கரத்துல நின்றா நல்லதுன்னு சொல்லிட்டு மூலாதாரத்துக்கு அதுவா ட்ரை பண்ணி என்னன்னோ பண்ணிருக்கு. பண்ணி முடிச்சுட்டு சரி இங்கெல்லாம் இல்ல இந்த ஆக்கினையில இருந்தா நல்லதுன்னு சொல்லிட்டு அதுவே. ஆனா நான்லாம் வந்து என்ன சொல்றது 10, 15, 20 வருஷம் வராதவங்க எல்லாம் அந்த குழந்தை ஒவ்வொன்றும் அவ்வளவு தெளிவா சொல்லுது. என்ன நடக்குது, எப்படியெல்லாம் இருக்குது, எப்படி அது அது விரியறது எல்லாமே சொல்லுது. எனக்கு ஒரு நிமிஷம் யாருமா நீ அப்படின்ற மாதிரியே இருந்தது. எனக்கு 1.5 மணி நேரம் அந்த குழந்தை பேச்சு கேட்டுட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்ச நேரத்துல ஐயோ இந்த ஆத்மா இந்த ரேஞ்சில போய் நிக்குது அப்படின்ற மாதிரி. ஆகினை வந்துட்டு ஆகினையில வந்த உடனே இந்த சக்கராத் தான் ஓப்பன் ஆச்சு. இது தலைவலி வர ஆரம்பிச்சிச்சு, மயக்கம் வருது. ஒரு சைடு அது செய்யக்கூடாதுன்னு ஒண்ணு சொல்லுதான், காதுல விழுதுங்குது அந்த குழந்தை. என் காதுல வந்து இதை செய்யாத, படிக்காத, எதுக்கு இப்ப போய் படிச்சுக்கிட்டு இருக்க, வேஸ்ட் பண்ணாத டயத்தை, போய் என்ஜாய் பண்ணுவியா, சும்மா வேலை வெட்டி இல்லாம அதை படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒண்ணு சொல்லுது. என்ன செய்யாத, அது செய்யாத, மூடு புக்கு மூடு எழுதாத அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா இப்ப வந்து +2 எக்ஸாம் நடந்துட்டு இருக்க நேரத்துல பேப்பரும் மூடி கொடுத்துட்டு வா. அது பிசிக்ஸ்ல த பெஸ்ட் ஸ்டூடெண்ட். பேப்பரை வெறுமனை மூடி கொடுத்துட்டு வா, மூடி கொடுத்துட்டு வா. காதல் ஒடிச்சு வெறுமனை பேப்பரை மூடி கொடுத்துட்டு வெளியே வந்த உடனே பேப்பரை பார்த்தா
அந்த கிளாஸ் டீச்சருக்கு சரியான கோவம் வந்துச்சு. செம்ம திட்டு. அந்த பிள்ளைய வெளியில வந்து திட்டிருக்காங்க. பேரண்ட உடனே அங்கேயே வர வச்சிருக்காங்க. போன பண்ணி வர சொல்லி வா அப்படின்னு, இது பாருங்க பேப்பர் என்ன என்ன பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க உங்க பிள்ளை. பேப்பர் வெறும் பேப்பர் அது. வெறும் பேப்பர்னு கேட்டா அது வந்து சுத்தமா எனக்கு வந்து ஒண்ணும் பண்ணாத, பேப்பரை படிச்சு கொடுத்துட்டு கேட்டு அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி பயங்கரமா அழுதுட்டு அழுகை. நான் அழுகை, இந்த குழந்தைக்கு என்ன பண்றதுனே தெரியல செய்யாத. அதுக்கு மீறி சரி இதெல்லாம் இனிமே வேணாட்டு செல்லெல்லாம் புடுங்கி வச்சு எல்லாத்தையும் புடுங்கி வச்சுட்டு இனிமே சாமி கும்பிடு, இதை மட்டும் பண்ணு அதை மட்டும் பண்ணு. என்கிட்ட அந்த அம்மா ஒரு 4-5 மாசமா கூப்பிட்டு இருக்காங்க. வாரம் நான் ரம்னியம்மா, ஏன்னா நிறைய பேருக்கு நான் கவுன்சிலிங் கொடுப்பேன் இங்க கொஞ்சம் வீட்டுல வருவாங்க. அதெல்லாம் அந்த அம்மாக்கு தெரியும் அது. சோ நம்ம வா, நான் ரம்னியம்மா கிட்ட கூட்டிட்டு போய் உன்னை விடுற, நான் கூட இருக்க மாட்டேன், நீ ரம்னியம்மா கிட்ட ஃப்ரீயா பேசுது, ரம்னியம்மா ரொம்ப நல்லா பேசுவாங்க அப்படி இப்படி. சோ நான் வரமாட்டேன், எனக்கு அவமானமா இருக்கு, இது எப்படி நம்ம எங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், வரமாட்டேன். 4 மாசம் அடம் பிடிச்சிருக்கு. கடைசியில அன்னைக்கு காலையில போன் பண்ணி ஒரே அழுகு அந்த அம்மா. அவங்க பேரு சொல்ல வேண்டாம். அவங்க வந்து ஒரே அழுகு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய வர வச்சு கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா உள்ள வரும்போது அந்த என்ன பார்த்த உடனே அதுக்கு என்னமோ தெரியல, ரொம்ப பிடிச்சிச்சு போல இருக்கு. பிடிச்சு கொஞ்ச நேரம் பார்த்துச்சு. அது பாட்டுக்கு இவ்வளவு பேசுது. பேசி என்கிட்ட சொல்லிச்சு, இந்த மாதிரி பேப்பரை கொடுக்க சொல்லிச்சு. இப்ப எனக்கு ஒரு வாரமா நான் இதை மீறி நான் அதெல்லாம் பண்ணாம பண்ணும்போது சாவு, போய் சாவு, போய் சாவு, போய் சாவு, எனக்கு சாகணும் சாகணும் சாகணும். ஆனா நான் வந்து ஒரு நல்ல டாக்டர் ஆகி, இந்த சோல் வந்து ஒரு நல்ல டாக்டர் ஆகி இந்த உலகத்துல எல்லாருக்கும் சேவை செஞ்சு ஒரு சிறந்த ஒரு பேரோட நான் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். பட் என்ன பண்ணதுன்னு தெரியல எனக்கு. எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு படிக்க பிடிக்கல, எனக்கு புக் எடுத்தா படிப்பு வரல, அதனால பெஸ்ட் சொல்லிட்டேன். ஏன்னா என் நீட்ல எக்ஸாமுக்காக நீட்டுக்கு ப்ரிப்பேர் வேற பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் பண்ணி வச்சு அந்த குழந்தை பயங்கர டெஸ்டப்னா இந்த லெவல்னு சொல்லக்கூடாது. அது பேசுறதெல்லாம் முழுசா நான் சொல்லல. நான் ஒரு 10% கூட சொல்லலன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் சொல்றேன். அது பாட்டுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டுது. எனக்கு என்னடா பண்றது இது அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி, அதுக்கப்புறம் நான் கடவுளை தான் கும்பிட்டுக்கிறேன், அப்படிதான் பண்றேன் அப்படின்னு சொன்ன அம்மா வந்து யாரோ சொன்ன மாதிரி ஒரு பரநிதி. அது யாரும் சொன்ன செகண்ட் பிரெக்னன்சில எங்க வீட்டுலதான் அந்த கொரோனா முடிஞ்ச டைம்ல நான் தான் அவங்களுக்கு தீட்சை கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பிரெக்னன்ட். அது கருவிலை திருவுடைய குழந்தை. அது தீட்சை எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் பிறந்த குழந்தை, 2வது தங்கச்சி. அதுக்கு டிஃபரெண்ட் வந்து 10-13 வயசு இருக்கு. 2 பேருக்கும் டிஃபரெண்ட். சோ அது குழந்தைய பாத்துக்கிறதுலயும் கோவம் வருது இந்த பிள்ளைக்கு அம்மா மேல. அம்மாக்கும் பொண்ணுக்கும் அப்படியே பிச்சுக்கிற சண்டை, பயங்கர சண்டை. அவங்க அதை சொல்றாங்க, அம்மா என்ன இது சொல்றாங்க, அந்த அம்மா அதை சொல்றாங்கன்ட்டு இப்படியே இது 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 பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றது ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு 75% இதுதான் நிகழ்ந்துட்டு இருக்கு. ஒருத்த குழந்தைய பெத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வெளியே சொல்ல முடியாத பல கஷ்டங்களை இது மாதிரிதான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இன்னைக்கு மீடியா ரொம்ப ஈஸியா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருது. எல்லாத்தையும் இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஆள் வச்சு அதுவும் வேற சொல்லுது. ஏஐ வந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும் போது இப்ப அதை எதுவுமே வந்து நம்ம கிட்ட பேசுறது குறைஞ்சு போச்சு. ஏன்னா அம்மாக்களுக்கு பேசுறதுக்கு டைம் இல்ல, அப்பாக்களுக்கு பேச டைம் இல்ல, தாத்தா பாட்டி இல்லவே இல்ல, பெரியம்மா சித்தி இல்லவே இல்ல, யாருமே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி போகுது. இல்ல, இல்லாத பட்சத்துல இப்ப இந்த குழந்தைக்கு அந்த ஒரு வீட்டுக்குள்ளாதான் சொன்ன உங்க அம்மாவோட தீட்சையும் உங்க அம்மாவோட அந்த வாழ்த்துக்களும் உங்களை எல்லாம் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கு. இப்ப நீ வந்துட்ட, ஒரு குரு உன்னை கூப்பிட்டுட்ட. நீ என்ன பண்ணு, ஒரு நாள் ஃபுல்லா அந்த பிள்ளைகிட்ட அது ஒரு நாள் பேசிச்சு, நான் ஒரு நாள் பேசினேன். அதுக்கப்புறம் ஃபுல்லா அந்த பிள்ளைக்கு தீட்சை கொடுத்து நான் வா நீ வா, நான் வந்து ஒரு தீட்சை கொடுத்துறேன் குருவோட. அன்னைக்கு ஃபுல்லா இதேதான். அந்த அம்மா தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு போனு, அம்மா எனக்கு காப்பு போடு, அம்மா எனக்கு காப்பு போடு, அம்மா எனக்கு காப்பு. சரி பரவாயில்லம்மா, நான் ஃப்ரீயா இருக்கேன் சொல்லு, கூப்பிடு, பரவாயில்ல. ஒரு டிஸ்டர்ப் ஆச்சுன்னா ஒண்ணுமே பண்ணாது. பிரீத் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து இதை மட்டும் கவனி, உங்களுக்கு அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகிற நேரத்துல பிரீத் எக்ஸசைசஸ் பண்ணு. அதுக்கப்புறம் தீட்சை கொடுத்ததுக்கு அப்புறம் தீட்சை கொடுத்துட்டு முன்னாடி திரும்ப ஒரே அழுத. கரெக்டா பீரியட்ஸ் ஆயிடுச்சு. ஆக்கினியை கொடுத்து முடிச்சு 3வது நாள் 2வது நாள் சாந்தி கொடுக்குறதுனா சொல்லிட்டு தலைவலி வந்துச்சுன்னா வாமா நான் சாந்தி கொடுக்குறேன்னு. பட் அந்த பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பீரியட்ஸ் வந்த உடனே வரவும் முடியல. அடிச்சு அந்த பிள்ளை நைட் எல்லாம் தூங்கல. நைட் எல்லாம் அவங்க அம்மாவை படுத்தி ஒரு மாதிரி சங்கடப்பட்டு எனக்கு என்னமோ பண்ணுது, எனக்கு என்னமோ பண்ணுது, எனக்கு வேர்க்குது, எனக்கு ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு, எனக்கு என்னமோ இருக்குன்னு, இந்த குழந்தை என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு திரும்ப நைட் எல்லாம் நான் கூப்பிட்டு காப்பு போடுவேன். இந்த மாதிரி பண்ண சுத்தி காப்பு இருக்கு, உன்னோட ஆரம் சுத்தி காப்பு இருக்கு, குரு கிட்ட நான் தீட்சை கொடுத்துட்டேன், இனி உன்னை எதுவுமே உன்னை தொட முடியாது, நீ இந்த சக்கராசை பத்தி எல்லாம் இனிமே திங்கே பண்ணாத அப்படின்னு எல்லாம் சொல்லி முடிச்சு அந்த குழந்தைய ஒரு வழியா இப்ப நேத்திக்குதான் சாந்தி கொடுத்து அனுப்புறேன். ஆனா முந்தா நேத்திக்கு கொடுத்துட்டேன். நேத்திக்கு தான் கொடுத்தேன். கொடுத்துட்டு இப்ப இன்னைக்கு காலையில நான் கொஞ்சம் அப்படியே ஃபுல்லா அந்த பிள்ளைய கான்டாக்ட்லயே தான் கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இதெல்லாம் தான் இருக்கேன். இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கு, இப்ப படிக்குது. இப்ப அடுத்த இதுல போயிட்டு அதுதான் அப்புறம் அந்த என்னோட சோல்மேட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அந்த குழந்தைங்க சொல்லிச்சு. அந்த சோல்மேட் அப்படின்னோன்னு நான் சொன்னேன், நீங்க எல்லாம் சோல்மேட் அப்படின்னா ஒன்னே ஒண்ணு நினைக்கிறீங்க, நம்மளோட லவ்வர், நம்மளோட கணவன், நமக்கு வரப்போற வாழ்க்கை துணை, அப்படி மட்டும் நினைக்காதீங்க. ஒரு சோல்மேட் நமது அம்மாவை கூட இருக்கலாம், அப்பாவை கூட இருக்கலாம், நல்ல நெருங்கிய தோழியா இருக்கலாம், உன் தம்பியா இருக்கலாம், உன் தங்கையா இருக்கலாம், உங்க அக்காவா இருக்கலாம்.
சோ இப்படி இப்ப நம்ம நினைப்போம் தெரியுங்களா? நான் உன்னை நினைச்சுக்கிட்டு அப்படியே யாரும்மா நீ? அப்படிங்கிற மாதிரி நான் தான் ரொம்ப அப்படியே பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்பா யாரு இது? அப்படின்னு. அப்புறம் நிஜமாவே நான் இந்த ஒரு 2, 3 நாளா இந்த 1 வாரமா நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் முழுக்க முழுக்க அந்த குழந்தைக்காகவே வேண்டிக்கிட்டே, ப்ரே பண்ணிக்கிட்டே, அந்த என்ன சொல்றது? தவத்தோட அந்த ஆற்றல் முழுக்க அந்த குழந்தைய தயவு செஞ்சு ஏன்னா உண்மையாவே அதுகிட்ட தெரிஞ்சுச்சு. ஒரு என்ன சொல்றது? அந்த ஒரு ஒளிவட்டம் அந்த குழந்தைக்குள்ள இருக்கிறது நமக்கு உணர முடிஞ்சது. அது நல்ல ஒரு ஒரு விஷயத்துக்கு பயன்பட வேண்டிய ஒண்ணு அது. அது நிஜமாவே பெஸ்ட் டாக்டரா இருக்கும் அது. நிஜமா சொல்றேன். அந்த குழந்தைக்கு டாக்டர் சீட் கிடைச்சுச்சுன்னா, ஒரு ஒரு சிறந்த டாக்டரா அது இருக்கும். அது நல்லா தெரியுது. அதுக்கும் அந்த மைண்டும் அதுதான் சொல்லுது அது. எனக்கு நான் இந்த இந்த சோலுக்கு வேலையே வந்திருக்கிறது, நல்ல ஒரு மருத்துவரா இந்த உலகத்துக்கெல்லாம் நான் சேவை செய்யணும். யாருக்குனாலும் அந்த இடத்துல நான் போய் நிக்கிற அளவுக்கு நான் இருக்கணும்ன்றது அதெல்லாம் தெளிவா பேசுது. ரொம்ப தெளிவா இருக்குது. இந்த மாதிரி போய் மாட்டிட்டேன். சோ, இப்ப நான் உங்களுக்கு இது எல்லாமே சொல்றது அகத்தவம், புறத்தவம் இது பண்ணி, உங்க இல்லங்கள்ல உங்களை சுற்றி இருக்க நண்பர்கள், குழந்தைகள், பள்ளிகள்ல எங்கேயா இருந்தாலும் டீச்சர்ஸ் எல்லாம் இருப்பீங்க. தயவு செஞ்சு அந்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணாம கூப்பிட்டு அதுங்களுக்கு தனி கவுன்சிலிங் கொடுத்து, தனியா அந்த குழந்தைகளை தட்டி கொடுத்து தயவு செஞ்சு கொண்டு வந்துருங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம சொல்லிடுறோம். குழந்தைகள் எல்லாம் சூசைட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவல் பாத்தீங்கன்னா இங்க நிகழ்றது வேற ஒரு இது போயிட்டு இருக்கு. சோ அதுங்களுக்கு நம்ம தப்பு பண்றோம். எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டுருவோம். எல்லாரும் அசிங்கப்படுத்திடுவாங்க. அப்படி இப்படின்னு அது பயந்து போய் என்ன ஆயிடுது, ஒரு ஸ்டேஜ் போயிட்டு அது தேவையில்லாம ஒரு கஷ்டப்பட்டு வளர்த்து எவ்வளவு கவலை அது. அதனால தயவு செஞ்சு உங்க வீட்டு குழந்தைகளை கவனிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் நேரம் இல்லன்னு ஓடாதீங்க. பேர பசங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்கள கொஞ்சம் கண்காணிங்க. ரொம்ப பேசுங்க. இன்னைக்கு பசங்களுக்கு என்ன கிடைக்கலன்னு கேட்டீங்கன்னா, உட்கார்ந்து பேச ஆள் இல்ல. அது கம்ப்யூட்டர் கூடயே பேசிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய நல்ல நட்பு இல்ல, நல்ல உறவு இல்ல. எதுவுமே இல்லாத பட்சத்துல அப்படி இல்லன்னா, இது எல்லா பசங்களும் இப்படி இருக்கும் பட்சத்துல, நண்பர்கள் அவங்களுக்கு நல்லா அமையல. அதுதான் இப்ப உண்மையா போச்சு. அவங்களும் இதே தான் இருக்காங்க. ஆமாண்டி எனக்கு கூட அப்படிதான் தோணுச்சு. ஆமாப்பா எனக்கு கூட இப்படிதான் இருக்கு. என்ன பண்ணலாம்ப்பா? அப்ப 2 பேரும் கூட்டு வேற இதுல. அதோட பாத்தீங்கன்னா, எனக்கு இங்க பக்கத்துல இருக்க ஒரு ஸ்கூல்ல ஒரு குழந்தை போய் ஃபுல் ட்ரக்ஸ் ட்ரக்ஸ் அது யாரோ குடுக்குறது, அது எப்படியோ அதுங்க கைக்கெல்லாம் கிடைக்குது இப்பல்லாம். எல்லாமே ஈஸியா கிடைக்குது அதுங்களுக்கு. அதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு. தயவு செஞ்சு குழந்தைகளை கண்காணிங்க. சம்பாதிக்கிறேன் குழந்தைக்காக குழந்தையே இல்லாம போயிரும். குழந்தைய கவனிங்க. அது முதல்ல கவனிங்க. லீவ் எடுத்து கொஞ்சம் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அம்மா, அப்பாவா கேரக்டர் அப்படியே நான் அம்மாவா போனா அப்பா அப்படி இல்ல. இன்னைக்கு எல்லாம் தேவைப்படுறது ஃப்ரெண்ட்ஸ் தான். நட்பு தான். நட்புக்குள்ள அப்படி போகணும். ஒரு குழந்தை கிட்ட நல்ல ஒரு அது எதுவுமே பொய் சொல்லாம நம்ம கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா அது ஒரே ஒரு பிளஸ் என்ன இருந்துச்சுன்னா, இந்த குழந்தை எல்லாத்தையும் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தா. அவங்க கூட அப்பா கிட்ட சொல்லல. அம்மா கிட்ட இது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருப்பேன். அதுலதான் அந்த அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கெஞ்சிக்கிட்டு இருந்திருக்கேன் என்கிட்ட கூட்டிட்டு வர்றதுக்கு. கடைசியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுச்சு. இல்ல இந்த சோலுக்கு எல்லாமே கிளீன் ஆகி நான் சுத்தமா நல்லா ஆவேங்கிறது உங்களை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சுச்சுமா. இல்லம்மா எனக்கு இப்ப பயம் இல்ல. நான் இனிமே நல்லா ஆயிடுவேன்மா. நான் நல்ல எக்ஸாம் எழுதி கண்டிப்பா நீட்ல பாஸ் பண்ணி ஏன்னா எங்க வீட்ல எல்லாம் அதுவும் சொல்லுது அதே கிளீனா அது சொல்லுது. எங்க வீட்ல மெடிக்கல் காலேஜ்ல சீட் இது வாங்குறதுக்கு எங்களால முடியாது காசு கட்டி. சோ நான் நீட்ல செலக்ட் ஆகி கவர்மெண்ட்ல கிடைச்சா மட்டும்தான் எங்களுக்கு இது பண்ண முடியும். நான் வாங்கிடுவேன்மா எனக்கு இப்ப நம்பிக்கை வருதுமா அப்படின்னு சொல்லுது. அடுத்த நிமிஷம் வேற நினைக்குது. சோ இத தயவு செஞ்சு உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு 1ஆம் தேதி அதுவுமா இதுதான் நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். உங்களை சுற்றி இருக்கும் குழந்தைகளை கொஞ்சம் பாதுகாப்பா பாருங்க. கொஞ்சம் உங்களால என்ன பண்ண முடியும்னு கேளுங்க, பண்ணுங்க. இது வெளியில சொன்னா என்ன நினைப்பாங்களோன்னு தயவு செய்து தாய்மார்களும் நீங்களும் அப்படியே நிறுத்திடாதீங்க. பாருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.